அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரியது. அவனிடமே நாம் உதவி கேட்கின்றோம், மன்னிப்பு தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால், துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய அரஃபா நோன்பின் மகத்துவம் மற்றும் குர்பானியின் சட்டங்களும் சுன்னத்துகளும். இதை பற்றி தான் நம்ம பதிவாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்கள் கொண்ட மாதம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இஸ்லாத்தில் சில நாட்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி தான் அதில் முக்கியமான நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கூறும் பொழுது, நல்ல அமல்கள் செய்ய அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்கள் இந்த 10 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதையும் விடவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், அல்லாஹ்வின் பாதையில் உயிரையும் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று எதையும் திரும்ப கொண்டு வராதவரை தவிர அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. ரமலானின் கடைசி 10 இரவுகள் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்களாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்களில் நம்ம அடையும் பொழுது நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான அமல்கள் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தொழுகையை அதிகப்படுத்தணும். முதல்ல அந்த ஐவேளை தொழுகையை கடமையான தொழுகையை கரெக்டான அந்த நேரத்தில் கரெக்டான அந்த வக்தில் தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை நம்ம அதிகமாக தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும். அடுத்தது திக்ரு, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் அதிகமாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக அதிகமாக சதக்கா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நோன்பு நோக்கணும். ஸோ இந்த அமல்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 10 நாட்களில் நம்ம தொடர்ந்து செய்தாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நாட்களில் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ருகள் என்ன, இதை பற்றியும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்படின்னா, இந்த நாட்களில் தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொல்லக்கூடிய திக்ருகள் தான், நமக்கு தெரிஞ்ச திக்ருகள் தான். அதாவது அல்லாஹ் அக்பர் அப்படின்ற திக்ரை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்றது. அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற திக்ரை அதிகப்படுத்துங்கள். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் அப்படின்ற இந்த 4 திக்ருகளை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10 நாட்களில் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள், அதாவது இந்த 10 நாட்களில் வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த துல்ஹஜ் 9ஆம் நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரஃபா நாள் அப்படின்னு சொல்கிறோம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த மகத்துவமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாள் எதற்காக நம்ம சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஜிகள் அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நோன்புடையவர்களாக இருக்கிறோம். ஸோ ஹஜ்ஜிக்கு போக முடியாதவங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான், இந்த அரஃபாவுடைய நாளை நமக்கு கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாளில் அல்லாஹ் எண்ணற்ற அடியார்களை நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாக இருக்கான். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அரஃபா நாளை விட அதிகமான அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுவிக்கும் நாள் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 1348வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது அப்படின்றத நம்ம நினைவு கூறணும். அடுத்ததாக அரஃபா நோன்புடைய மகத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு, அதாவது ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரஃபா நோன்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அரஃபா நோன்பு கடந்த ஒரு வருடத்திற்கும் வரப்போகும் ஒரு வருடத்திற்கும் பரிகாரமாக இருக்கும் என்று நான் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 1162வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. ஒரு நாள் நோன்பு வச்சோம் அப்படின்னா நமக்கு 2 வருட பாவ மன்னிப்பு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டு கூட நாம் அந்த நோன்பை விட்டு விடலாமா? எத்தனை
எத்தனை பேர் நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்காக நேரத்தை நம்ம வந்து செலவிடுறோம், மொபைலுக்காக நேரம் செலவிடுறோம். ஆனால் அல்லாஹ் தரும் இந்த ஒரு பெரிய வாய்ப்பை வந்து நம்ம ஒருபோதும் தவறவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வந்து தரணும். அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடிய சக்தியை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக குர்பானியுடைய மகத்துவம். ஸோ இதை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு தலைப்பு கீழேயும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்பானி அப்படின்றது அது வந்து வெறும் ஒரு ஆடு அறுக்கிற ஒரு சம்பிரதாயம் அப்படின்றது கிடையாது. ஸோ இது எதனால் நமக்கு வந்து இந்த குர்பானியுடைய சட்டம் நமக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதலின் அடையாளமாக இந்த குர்பானியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது தியாகத்தின் சின்னம் அப்படின்னே நம்ம வந்து இந்த குர்பானியோடைய சட்டத்துக்கு நம்ம வந்து சொல்லலாம். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லும் பொழுது, அவற்றின் இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது, ஆனால் உங்களின் தக்குவா தான், இறையச்சம் தான் அவனை அடைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் ஹஜ் அப்படின்ற அத்தியாயத்தில் 37வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக குர்பானி அப்படின்றது யார் மீது கடமை, யார் வந்து குர்பானி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி உள்ளவர்களுக்கு குர்பானி மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர் எங்கள் தொழுகை இடத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. இது இப்னு மாஜா அப்படின்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம், அதாவது 4 பிராணிகள், அதாவது ஆட்டிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செம்மறி ஆடு, அடுத்ததாக மாடு, ஒட்டகம். ஆடு, செம்மறி ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 4 வகையான பிராணிகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், குர்பானி கொடுக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபில் நமக்கு வந்து பதிவு செய்யப்படலை. அடுத்ததாக வயது வரம்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, முசின்னா, அதாவது வயது வந்த பிராணியை தவிர அறுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ இதுவும் வந்து முஸ்லீம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவான வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடுக்கு வந்து 1 வருடம் நிறைந்திருக்கணும். அடுத்தது மாடு அப்படின்னா 2 வருடம், ஒட்டகம் அப்படின்னா 5 வருடம் நமக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நிறைந்திருக்கணும். குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய வயது அப்படின்றது இதுதான். அடுத்ததாக குறைபாடு உள்ள பிராணியாக இருக்கக்கூடாது. குறிப்பிட்டே வந்து ரசூலுல்லாஹ் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, கீழ்கண்ட குறைபாடு உள்ள பிராணிகள் குர்பானிக்கு தகுதியற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண் குருடான ஆடு, அடுத்ததாக நோயுற்ற ஆடு, அடுத்தது மிகவும் ஒல்லியானது, அடுத்தது தெளிவாக கால் ஊனம் உள்ளது. ஸோ இது எல்லாமே ஆடு அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிராணியாக இருந்தாலுமே இந்த குறைபாடு உள்ள பிராணிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமாக தெளிவாக நமக்கு வந்து ஹதீஸில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அறுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாம் அப்படின்றது இரக்கத்தின் ஒரு மார்க்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நீங்கள் அறுக்கும் போது அழகாக அருங்கள் அப்படின்னு சொல்லியே நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியவை என்ன, ஸோ அறுக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை கூர்மையாக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், பிராணியை வேதனைப்படுத்தக்கூடாது. அடுத்தது, மற்ற பிராணிகளுக்கு முன்னால் அறுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு பிராணியை அறுக்கும்பொழுது ஒரு பிராணி கண்டிப்பாக பயப்படும் இல்லையா, ஸோ அந்த பயத்தை வந்து கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். முக்கியமான விஷயம், நம்ம வந்து குர்பானி கொடுக்கும்பொழுது துவாவோட நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லும்பொழுது தக்கப்பல் மின்னா அப்படின்றதையும் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் இந்த அமலை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ற துவாவையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றிலாம் எல்லாமே முழுமையான தகவலாக நம்ம ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, குர்பானியோடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிலர் வந்து போட்டிக்காக குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நீ வந்து பெருசு, நீ அவ்வளோ காசுக்கு வந்து நீ குர்பானி வாங்குவியா, நான் உன்னை விட பெருசாக வாங்குவேன். ஸோ இப்படி வந்து இன்றைக்கி வந்து மக்களிடையே வந்து இந்த பெருமைக்கு, போட்டிக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் குர்பானி அப்படின்றத நம்ம எதற்காக கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இது வந்து தியாகத்தின் சின்னமாக நம்ம வந்து கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இபாதத், ஒரு அமல், அந்த அமலில் வந்து நம்ம பெருமையோ இந்த போட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க நம்ம அல்லாஹ்வுக்காக இந்த குர்பானி அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். ஆனால் அல்லாஹ் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோடைய விலையும் கிடையாது, அங்கே பெருமை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பார்க்குறது நம்மளுடைய உள்ளத்தை, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த நீயத்தையும் அல்லாஹ்வின் மீது வைத்துள்ள அந்த இறையச்சம், அந்த தக்வாவை தான் அல்லாஹ் வந்து பார்க்குறான் அப்படின்றதே நமக்கு வந்து குர்ஆன் வசனமாக அறிவுறுத்தியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நம்ம இந்த மொத்தமாக அந்த துல்ஹஜ் மாதத்துடைய இறுதி நினைவூட்டலாம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துல்ஹஜ் நாட்களை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. யாருக்கு தெரியும், இது நம்முடைய கடைசி துல்ஹஜாக கூட இருக்கலாம். ஆகவே நம்ம வந்து நம்மளோட தொழுகையை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுப்போம். அரஃபா நாளில் நம்ம நோன்பு நோக்கணும். இன்ஷா அல்லாஹ் திக்ருகளை வந்து அதிகப்படுத்துவோம். குர்பானியை வந்து சுன்னத்தான முறையில் வந்து நம்ம கொடுப்போம். அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், இந்த துல்ஹஜ் நாட்களின் பரக்கத்தை எங்களுக்கு தருவாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குர்பானிகளை ஏற்றுக்கொள்வாயாக, அரஃபா நோன்பின் நன்மையை எங்களுக்கு தருவாயாக, எங்களை தக்வா உடையவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை வந்து முழுமையாக நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து இதன் மூலயமா உங்களுக்கும் நன்மையை தருவான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த குர்பானியுடைய சட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய குழப்பங்கள், கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பதிவெல்லாம் வந்து போடுறோம். இதில் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருந்தாலுமே நம்ம ஷார்ட்ஸில் ஒன்றுத்துக்குமே தெளிவாக ஆதாரத்தோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் திருப்பி ரிமைண்டர் வந்து பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் நீங்களும் வந்து முழுமையாக நம்மளோட சேனலை வந்து பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். மார்க்க விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது. மார்க்க கல்வியை கற்பது வந்து ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் நீங்களும் வந்து முழுமையாக வீடியோவை பார்த்து நம்மளோட அமல்கள் வந்து எல்லாமே அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நானும் துஆ செய்கிறேன், நீங்களும் துஆ செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நன்மையை சேர்த்துக்கோங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.